இனி அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனி ஒரு மனிதனாக போராடிட்டு இருக்காரு, போகிறாரு. அரசியலில் நீங்கள் ஆறுதல் சொன்னாலோ சப்போர்ட் பண்ணாலோ உங்களுக்கு நெருக்கடியில் வரலான்னு சொல்லி நிறைய பேர் கூட பயந்துட்டு கூட இருக்கலாம். பட் இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம். அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்கள் சொல்லும்போது கூட இந்த மாதிரி ஒரு தணிக்கைக்குள்ள வாழ்க்கையில் நான் வந்து பார்த்ததில்லை, சம்பவம் நடந்ததில்லைன்னு சொல்கிறார். ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு அன்றைக்கி வந்தால் கூட மிகப்பெரிய வந்து அவர் மீறி படம் விட்டாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சுன்னு வேறு விஷயம். இந்த நெருக்கடி யாருக்கு தரப்படவில்லைன்னு வந்து சிவா சொல்கிறார், அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர். பட் தமிழ் பட வந்து இயக்குநர்கள் சங்கமும் நடிகர் சங்கம் தயாரிப்பு சங்கம் கூட எந்த ஸ்டெப்புமே இது வரைக்கும் எடுக்கல. குரல் பெருசாக வந்து கொடுக்கல. அதுதான் இங்கே வந்து இது பார்க்கப்படுது. விஜய்க்கு குரல் கொடுத்தால் அவருக்கு நெருக்கடி வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பார்வையும் இருக்குது. இது எப்படி பார்க்குறது? ஒரு சக நடிகர் உங்களோட இணைந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு 33 வருடங்களாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்காருங்கிறத தெரியும். ஒரு அரசியலுக்கு வராமல் இருந்தால் கூட வருஷத்துக்கு 2 படம் வந்துட்டு 4 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு ஜாலியாக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு போகலாம். பட் அந்த ஆசை அவருக்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்கள் ஏதோ செய்யணும்னு சொல்லி வந்தவருடைய விளைவை தான் வரிசையாக இப்படி விஜய் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல பெருமை.